அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 13/3/2024. சதுர்த்தி திதி பின்னிரவு 1:26 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:24 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே புதனும் ராகுவும், மேஷத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? முத்து சங்கு சேகரிக்க, மிருதங்கம் தாளம் பயில, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கிக் கடன் பெற, சொத்து விவகாரங்கள் வழக்குகள் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பகிர்ந்த துன்பம் பாதியாகிறது, ஆனால் பகிர்ந்த இன்பமோ ரெட்டிப்பாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா அதிகமாக நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்லது நடந்ததுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பையனுக்கு கல்யாணம் கூடி வர்ற மாதிரி இருக்குது, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நெருக்கமானவர்களிடம் தன்னுடைய சந்தோஷ செய்திகளை எல்லாம் தினந்தோறும் பரிமாறிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அது கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 6:24 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:24 கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு அதிகம் கண் விழிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி இரவு நேர உணவும் சீக்கிரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளி உணவை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். எப்போ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவாங்க. உடனே நீங்கள் அப்படியே கோவப்பட்டு ஆவேசப்பட்டு பொங்கி எழுறதெல்லாம் வேண்டாங்க. அப்படியே கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சிடுசிடுப்பு இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எதிரி பழித்த குழியிலிருந்து தப்பித்தவர்கள் ஏராளம். ஆனால் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு குழி பறிக்காங்க இல்லைங்களா, அந்த குழியிலேருந்து தப்பித்தவர்கள் இதுவரை யாரும் இல்லை. ஆமாங்க, அன்பாக பாசமாக அக்கறையாக யாராவது பேசினா அவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இன்னமும் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. அந்த ஏமாற்ற பாதையை நீங்கள் தவிர்த்து விட்டு இனிமேல் வலிமையான பாதையில் பயணம் செய்வதற்கான நேரம் காலம் இன்றைக்கி வந்துருச்சிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார்,
எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க. மற்றவங்க சொல்லி கேட்குறத விட நீங்களே கண்ணால் பார்த்து சில விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் ஏன் இப்படியே இருந்துன்னு இருக்கீங்க, எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுருக்காங்க. இனிமேல் எந்த வாய்ப்பு வந்தாலும் உடனடியாக பயன்படுத்த வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரியான யோசனைக்கும் இன்றைக்கி நீங்கள் முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் கூட வேலை பார்க்குற சக ஊழியர் திடீர்னு விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தில் சில புது மாற்றங்களையும் இன்றைக்கி நீங்கள் கொண்டு வருவீங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கறந்த பால் 2 மணி நேரம் கெடாமல் இருக்கும், வெண்ணெய் 1 வாரம் கெடாமல் இருக்கும், ஆனால் நெய்யோ தொடர்ந்து கெடாமல் இருக்கும். ஆமாங்க, உருக்க தான் அதனுடைய உறுதித்தன்மை அதிகமாகுது. அதுபோல் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருந்தால் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். மாற்றம் என்பதே மானிட தத்துவம் என்பதை புரிந்து வைத்து கொண்டு பல வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் நிற்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டுங்க. திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புது வேலையாட்களும் வேலைக்கு சேருவாங்க. பங்குதாரர்களாலும் ஆதாயம் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சில முக்கிய வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உள் மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சலிப்பு, நாமும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டியன்னு தெரியலையே, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோ அப்படிங்கிற ஆதங்கமும் சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காலம் போனால் திரும்புவதில்லை. காசுகள் எதுவும் நிரந்தரமாக உயிரை காப்பதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க காசு பணத்தை விட நீங்கள் காலத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. காலாகாலத்தில்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால
பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் அங்கங்கே வாங்கினதெல்லாம் இன்றைக்கி தந்து முடித்து காட்டுவீங்க. ஏதோ பரவாயில்ல, பேரை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற சின்ன சந்தோஷம் இன்றைக்கி இருக்குதுங்க. உறவினர்களும் இன்றைக்கு தேடி வருவாங்க. நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் அப்படி இப்படிமா இருந்ததெல்லாம் சரியாகி இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. வேலையாட்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகும். மேலதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் கூட சரியாகுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ஏதாவது ஒரு கருத்து முதல் வந்து அப்புறம் திடீர்னு எல்லாமே சரியாயிடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அழுகி போன காய்கறி சமையலுக்கு உதவாது. அன்பில்லாதவர்களுடைய உயிரும் மனமும் ஊருக்கு எந்த வகையிலும் உதவாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே, வசதி வாய்ப்போடு இருக்கும்போதே 4 பேருக்கு நம்ம நல்லது செய்திருவோம். நம்மால் 4 குடும்பம் நல்லா இருந்தால் அதனால் பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு எங்கும் எப்பொழுதும் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு எல்லா வகையிலும் வாரி வழங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட எதுவும் நடக்காதில்ல, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெற்றி முகம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைய தினத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. வா சொந்தம் ஏன் சொந்தம்னு சொந்தத்தை நினச்சி நீங்கள் உங்களுடைய சொந்த குடும்ப சந்தோஷத்தை விட்டுடக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்கள்ட்ட பகச்சிக்காதீங்க. எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா அப்புறம் எக்கு தப்பாக அவரும் கணக்கு கேட்பார். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்கங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, வேலை சுமை இருக்குது, அழுத்துக்காதீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள், வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நல்ல குணம் கொண்ட ஒருவர் மற்றவரை தாழ்த்தி பேசுவதில்லை. அதே போல தரம் கெட்ட ஒருவர் மற்றொருவரை நல்லவர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லார்கிட்டையும் நாம் நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேலையை, நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போகிறோம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொல்லி தன்னுடைய கடமையில் வீரர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க, கவனமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்.
கோபப்படாதீங்க. கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட கோபப்படுற மாதிரி சிலர்லாம் வந்து குத்தி காட்டி பேசுவாங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பல்ல கடிச்சிட்டு நான் அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். இதுவே இன்னொரு நாளாக இருந்தால் என்ன ஆயிருங்க தெரியுமா அப்படின்னு சில நேரங்களில் வந்து நீங்கள் வீரவசனம் பேசுகிறதெல்லாம் உண்டுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துடுறது நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:24 நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டா கூட நல்லது தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரத்திலேயும் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முதலீடுகள் வேண்டாம், முடிவுகளும் வேண்டாம். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதிகாரிகளை குறை சொல்கிறதோ அல்லது உங்களை யாராவது குறை சொன்னால் அதை வந்து பெருசுப்படுத்திக்கிறதோ வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, புத்தகம் அமைதியாக இருக்கும். ஆனால் அதை படித்தவர்கள் சிலர் ஆட்டம் போடுவார்கள். பணம் அமைதியாக இருக்கும். ஆனால் அதை வைத்திருப்பவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எப்பொழுதுமே எதையுமே வெளியில் காட்டிக்காமல் அப்போ இருந்து அவர் அப்படி தாங்க இருக்கிறாரு அப்படின்னு எங்கும் எப்போதும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் கௌரவமாக கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்க்குறாங்க. அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகும். முகத்து தோளில் இருந்த சுருக்கங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பளிச்சுன்னு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பங்குதாரர்களோடு இருந்து வந்த அந்த சின்ன சின்ன போட்டிகள் அதெல்லாம் சரியாகும். வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி சகோதரங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனால் அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதர்களால் நமக்கு தரப்பட்டது. அதனால் நன்றியுடன் இருங்கள். ஆனால் அகம்பாவம் என்பதோ நமக்கு நாமே தேடிக்கொள்வது. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் திறமை எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் என்னால் வந்தது அப்படின்னு சொல்லிக்க மாட்டீங்க. எல்லாம் இறைவன் செயலுங்க. இறைவனால் தரப்பட்டதுங்க. நம்ம கையில் என்னங்க இருக்குது? எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு ஏதோ கடவுள் அருள் கொஞ்சம் இருக்குதுங்க, அதனால் இது மாதிரிலாம் நடந்துக்க முடியுதுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் சரி அலட்டி கொள்ளாமல் அமைதியாக அடிவாரமாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்டு. சவால்களில்
ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். சொன்ன சொல்ல இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாமே விலகி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குது. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போதனை நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த போதனையும் தேவையில்லை. எனக்கு இது போதாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதையலே கிடைத்தாலும் அவர்களுக்கு போதவில்லை என்று தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகும்போது நாம் எண்ணத்தை தூக்கிட்டு போக போகிறோம். அப்படி இருக்கிறதுனால இருக்கும்போதே மற்றவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவோம். எதுக்காக இறுக்கி கட்டி பிடிப்பான அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னை போல் மற்றவர்கள் என்று நினைத்து கொண்டு தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் தாங்க இருக்கும். சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. பழசெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தால் இப்போ இருக்கிற நல்ல நேரத்தை அனுபவிக்க முடியாமலே போயிடும். அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் மறந்துட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பார்த்தோம்னா நல்லா இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு அவரும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா உருவாகிட்டு வருது. அதனால் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த நகைகளும் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கடையை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்னும் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுப்போம். அப்போ தான் நம்மளால் பெருசாக வர முடியும் அப்படிங்கிறது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உடலையும் உள்ளத்தையும் வருத்தாமல் பிரம்மாண்டமான எதிர்காலத்தை ஒருவராலும் உருவாக்க முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நாம் எப்படி இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல, நம்முடைய சந்ததிகள் வாரிசுகள் வளமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும். அதுக்கு நாம் பல காலம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எங்கும் எப்பொழுதும் உப்பு நீரை சுமந்து கொண்டு, அதாவது வேர்வை துளிகளை சிந்தி உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஏதோ வருது போகுது, அவ்வளோதாங்க. பெருசாலாம் ஒன்றும் எடுத்து வைக்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக இருக்குது. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுதா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி இருந்துட்டு தாங்க இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை புரட்டி எடுக்கிறாரு. போதாக்குறைக்கு செவ்வாயும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா பிபி தான் அதிகமாகும்.
அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியதை யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்கலாங்க. ஏன்னா அடுத்தது குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வருது. வர்ற மே மாதம் 1ஆம் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக வருது. அப்படி இருக்கிறதுனால அருமையான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. இன்றைய நிலைமையை வச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்து நல்ல காலமெல்லாம் உங்களுக்கு பிறக்க தான் போகுது. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பலசாலி என்று நிரூபிக்க நம்முடைய பலத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்முடைய பலவீனங்களை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே நாம் பலசாலி ஆகிவிடுகிறோம். ஆமாங்க, அதனால தாங்க எங்கேயுமே நீங்கள் பலவீனத்தை சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பலத்தை பார்வையாலேயே நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. இதுக்குத்தான் நான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்கங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்தி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆடம்பரமாக எதையும் செய்து கொள்ள மாட்டீங்க, அலட்டிக்கவும் மாட்டீங்க. அமைதியாக இருந்து அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் ஏதும் இல்லாமல் தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக அளவு லாபத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க, பகிர்ந்து கொள்வீங்க. அவங்களும் உங்களை புரிந்து கொள்வாங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு பெரியவங்க வந்து சுமங்கலி பெண்களை பார்த்து வாழ்த்து சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வரம் கொடுப்பாங்க. ஆமாங்க, அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாருக்கும் இருக்குதா? அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணி ஆகணும்? அதுதாங்க நாளைக்கு வந்து சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு விரதம்ங்கிறது பெண்கள் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய விரதம். அதாவது திருமணம் ஆகாதவங்க வந்து நல்ல கணவர், நல்ல வாழ்க்கை துணை தனக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. திருமணம் ஆனவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக நாம் இருக்கணும். பூவும் பொட்டும் என்றைக்குமே நமக்கு நிலைத்து இருக்கணும். குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு, தாம்பத்திய வாழ்வு எல்லாமே சிறப்பாக தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இடைவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தாங்க நாளைய தினம் இருக்கக்கூடிய காரடையான் நோன்புங்க. பொதுவாகவே இந்த விரதம் அனுசரித்தாலே நிச்சயமாக ஒரு தனி சக்தி கிடைக்குங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் வர ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவு, பிரிவு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் சரியாகி இந்த விரதம் இருப்பதன் மூலமாக, இந்த நோன்பு அனுசரிப்பதன் மூலமாக எல்லா நன்மைகளுமே வந்து சேருங்க. சாவித்திரி பூஜை அப்படின்னு வடபகுதியில் பார்த்திங்கன்னா, வடநாட்டு பகுதியில், வட மாநிலங்களில் இதை வந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறதுங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா காரடையான் நோன்புன்னு இந்த விரதமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. பெண்கள் அவங்களுக்குன்னே உரித்தான ஒரு விதமான சில பொருட்களை எல்லாம் உருவாக்கி, அந்த பிரசாதங்களை எல்லாம் உருவாக்கி விரதம் இருந்து கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் நாளைய திருநாளாகும். நாளைய தினத்தில் வந்து காரடையான் நோன்பு நூற்கிற டைம் காலையில் 11:30, அதாவது 11:30 நண்பகல் 12:30. அந்த 1 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து காரடையான் நோன்பு வந்து நீங்கள் அனுசரிக்கலாம். அந்த நேரத்தில் வந்து அந்த மஞ்சள் சரடு, அதில் வந்து அந்த மஞ்சள் சரட்டில் வந்து அதாவது மலர், ஒரு பூவும் கட்டியிருப்பாங்க. அதை வந்து அந்த நேரத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த காரடையான் நோம்பில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சரடுக்கு ஒரு தனி சக்தி உண்டுங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் வந்து இறைவனிடம் வேண்டுகிறோம். அதாவது மகா பார்வதி தேவியை நாம் வந்து வேண்டிக்கிறோங்க. அந்த மாதிரி வேண்டிக் கொண்டு அந்த மங்கள நான் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கயிறை வந்து பெண்கள் நாளைய தினம் அணிந்து கொள்வதுண்டு. அதன் மூலமாக ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்குது. தீர்க்க சுமங்கலி யோகமும் அவங்களுக்கு முழுமையாக வந்து சேருதுங்க. சத்தியவான் சாவித்திரி அந்த கதையையும் நாளைய தினத்திலே நாம் படித்து நினைவு கூறுவதும் நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதிரி காரடையான் நோன்பு வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய விருத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு என்னைக்காவது முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் வாங்க. ஏதேனும் ஒரு காரடையான் நோன்பு நாளில் வந்து ஏதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் காரடையான் நோன்பை அனுசரிச்சுட்டு தனி ஆலயத்திலே, தனி சன்னதியிலே வீட்டிற்குரிய ஸ்ரீ விருத்தாம்பிகையும் நாம் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நாளைய தினம் காரடையான் நோன்பு சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. நாளைய தினம் காலை 11:30 12:30 அனுசரித்து அந்த புனிதமான மஞ்சள் சரடு அதை வந்து கழுத்திலே அணிந்து கொள்வோம். அனைத்து தீர்க்க சுமங்கலி யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை பங்குனி மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.